அல்லேலூயா. இதனால் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் பல விதங்களில் நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். நல்ல உடை எடுக்கிறோம், பலவிதமான காரியங்கள் நம்ம சபைகள் மூலமாக செய்கிறோம். ஆனால் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் என்றால் என்ன அப்படின்றத குறித்து நான் உங்களோடு முதலாவது பேசிவிட்டு, யார் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம், கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடிட முடியாது. யார் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் என்னென்ன இருக்கணும், எதற்காக இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார், 4 தலைப்பில் உங்களோடு பேசுவதற்கு நான் பிரியப்படுகிறேன். முதலாவது, கிறிஸ்மஸ் என்றால் என்ன அப்படின்றத நம்ம சபை மக்கள் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்றால் என்னென்னா, கிறிஸ்மஸ்னா நம்ம ஆண்டோடைய பிறப்புன்னு சொல்கிற உண்மை. ஆனால் நம்ம ஆண்டவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய ஆண்டவர் அண்ட சராசரத்தையும் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தெய்வம் மாம்சத்தில் பிறந்திருக்கிறார். யோவான் 1:1 பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியில் எங்கே இருந்தாருங்க? தேவனோடு இருந்தார். தேவனோடு இருந்த ஆண்டவர் யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாக இருங்க, தேவனோடு இருந்தவர், தேவகுமாரன், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், மனிதராக எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மனுஷனாக இருக்காருங்க. நான் இன்றைய காலையில் வேதத்தை தியானிக்கின்ற பொழுது இந்த வார்த்தை, என்னை தொட்ட வார்த்தையை நான் உங்களோடு பேசுவதற்கு திடீரென்று ஞாபகத்துக்கு வருகிறது. 1 கொரிந்தியர் 15 3 வசனத்தில் பவுல் சொல்றார் பாருங்க, நான் அடைந்ததும் பசங்க பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, ஏன் பாவத்துக்காக ஆண்டவர் மரிச்சிருக்காருங்க, ஏன் பாவத்துக்காக ஆண்டவர் மரிச்சிருக்காரு. நான் சாகணும், நான் நித்திய நரகத்துக்கு நேராக போகணும், நித்திய அழிவுக்கு நேராக போக வேண்டிய என்ன அவர் மரணத்தின் மூலமாக அவர் பிள்ளையாக மாற்றிருக்காருங்க. இதாங்க கிறிஸ்மஸ். இதான் கிறிஸ்மஸ். மரித்தவர் மட்டுமல்ல, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கிறாரு. அவர் மரித்து அப்படியே போயிட்டாருன்னா நம்ம ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரித்த ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்க, என்னை ஒரு உயிரோடு எழுப்ப போறாரு. நான் மரித்தால் உயிரோடு எழும்புவேன், உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாகப்பட்டு ஆண்டவரோட போக போகிறேன். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம அனுபவிக்கிறோங்க. இது சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காத பாக்கியங்க. கிறிஸ்து பிறப்பின் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தெய்வம் மாம்சமாக இருக்காருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் நம்மை போல சாதாரணமாக பிறக்கல, அவர் ஆதியிலே இருந்தவர், வார்த்தையாக இருந்தவர், மாம்சமாக வெளிப்பட்டிருக்காருங்க. மாம்சமாக எதுக்காக வெளிப்பட்டிருக்காரு? என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதற்காக, என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காக, ஆதியிலே நான் இழந்த அந்த தேவ உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக. ஆதாமை ஆண்டவர் படைக்கின்ற போது ஆதியாகமம் 1 தேவ சாயலாக ஆண்டவர் ஆதாமை படைத்தார். அந்த சாயலை அவன் பாவத்தின் விளைவாக இழந்து போனான். பிரியமானவர்களே, அந்த இழந்து போன அந்த சாயலை மீண்டும் தருவதற்காக ஆண்டவர் மனிதனாக வந்தான்னு சொல்லி வேதத்தில் பார்க்க முடியுமா? அதே தான் இன்னைக்கு காலையில் அந்த தியானத்தை நான் இன்னைக்கு தியானித்த தியானம் அதான். அது திரும்ப அந்த வசனம் தான் எனக்கு வருது. 1 கொரிந்தியர் 15 அவர் எப்படிப்பட்டவரா? 49 நாம் மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளும். அந்த இழந்து போன அந்த சாயலை நாம் மீண்டும் அணிந்து கொள்ள போகிறோமுங்க. அதான் கிறிஸ்தவம், அதான் கிறிஸ்தவத்துடைய ஆசீர்வாதம். அந்த சாயலை பெறுறதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? யாருக்குமே அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்காது. நம்ம கிடைச்சிருக்குங்க, மிகப்பெரிய பாக்கியம். தெய்வ மனுஷனானார், தேவன் மாம்சமாக இருக்கிறார், மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுக்குலத்தின் பாவத்திற்காக ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. ஆட்டுக்கடா இளங்கால ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை முழுமையாக நீக்காது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவருங்க நம்முடைய ஆண்டவர். எவ்வளோ ஒரு மேலான ஒரு காரியம் பார்த்தீங்களா?
கிறிஸ்துமஸ் என்பது அகில உலகத்தையும் படைத்தவர் மனிதராக அவதரித்த நாளுங்க. உலகத்தை படைத்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட நாளை கொண்டாட போகிறோம்னா நம்ம சாதாரணமாக கொண்டாடலாமா? மகிழ்ச்சி வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ மகிழ்ச்சிங்க. பரலோகமே மகிழுது. வானத்தில் இருக்க சேனைகள், அத்தனை சேனைகளும் பூமியில் வந்துட்டாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாதான சொல்ல பரம சேனையின் திரள் பூமிக்கு வந்துருச்சுங்க. வானம் கொள்ளா தேவ தூதர்கள் பூரா அத்தனை பேர் பூமிக்கு வந்துட்டாங்க. பூமிக்கு வந்து ஆண்டவர் துதிக்கிறாங்க. மனுஷன் மேல் பிரியம் காண்டவருக்கு. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் ஆண்டவரையும் பிரியப்பட்டிருக்காருங்க. என்னை அப்படி அழிக்கிறதுக்கு அவர் சித்தம் அல்ல, என் மேலே பிரியப்பட்டிருக்காருங்க. என்னை நம்மளை நேசிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அதான் கிறிஸ்து பிறப்பு. நான் மறுரூபமாக போகிறோமுங்க. வானவருடைய சாயலை அணிய போகிறோம். இந்த மண் ஒன்றுக்கு உதவாது. வசனம் தெளிவாக சொல்லுது. மண்ணானோட சாயல் அவன் எப்படி அணிந்திருக்கிறோம் அதே போல் நம்ம வானோடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். 1 Corinthians 15 மிக தெளிவாக நமக்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து போய் அதான் மகிழ்ச்சி, அதான் மகிழ்ச்சி. மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியோட முடிகிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவரை நாம் தரிசிக்க போகிறோம், ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாட போகிறோம். நாம் எப்படி நாம் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஆண்டவர் யார்? தம்மை தாமே தாழ்த்தினவர். அவர் தேவகுமாரன். தேவகுமாரன் எப்படி வந்தாருங்க? தம்மை தாமே தாழ்த்தி வந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார். பிலிப்பியர் சொல்லும்போது, பிலிப்பியர் 2:5 சொல்லும்போது, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கலாம். சிலுவை என்பது ஒரு அவமான சின்னம். அந்த அளவுக்கு அவமானப்படுற அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தியிருக்கிறார். தேவகுமாரன். நம்மளை போல மனிதர் அல்ல, அவர் தேவகுமாரன். பரிசுத்த ஆவினாலே அவதரித்தவர். நம்மை போல நமக்கு தாழ்த்தினாரே, அவருடைய பிறப்பை கொண்டாடுறோமுங்க. நாம் எப்படி கொண்டாடுறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை காணப்படுதா? ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலில் நம்ம கந்தை துணியோ கர்த்தருக்கு, கடும் ஏழ்மை கோலம். ஆனால் நம்ம எப்படி ஆடை அணிகிறோம்? வெளியேறப்பட்ட தப்பு இல்லை, அது ஆடை அணிவது தப்பு கிடையாது. ஆனால் அவர் தேவகுமாரன், அவ்வளவு தாழ்மையை தெரிந்து கொண்டிருக்காரு. நாம் அவருடைய பிள்ளைன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் தாழ்மை காணப்படுதா? தாழ்மையில் தான் ஆண்டவர் கிருபை தருவார். ஒருவேளை பெருமை என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு தெய்வத்தில் தெய்வமானவர் தம்மை தாழ்த்தினாரே. நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை காணப்படுதா? அதாங்க தாழ்மையோடு பண்டிகையை கொண்டாடுவது தான் கிறிஸ்துமஸ். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க வந்தவர். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னா அது ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ். அதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் தான், அதான் அர்த்தம் தான். தாழ்மையாக கொண்டாடும், தாழ்மையாக அவதரித்தவர். பாவத்திற்காக இந்த உலகத்திலே மனித பாவிகளை ரட்சிக்க பிறப்படுத்தி வந்தவர். அது மட்டும் இல்லைங்க, தேவனுடைய அன்பை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தின தேவகுமாரன். நாம் சபைகளில் அன்பாக இருக்கிறோமா? இன்றைக்கு நம்ம சபைகளில் மாதிரி பிரிவினைகள் எங்கேயுமே நான் பார்க்கலைங்க. எங்கேயுமே நம்ம அவ்வளோ பிரிவினை இருக்குது. இவ்வளவு பிரிவினை வச்சுட்டு கிறிஸ்மஸ் எப்படி சந்தோஷமாக கொண்டாட முடியாது? அது முடியாதுங்க, முடியாது. பிரிவினை மிகப்பெரிய ஒரு தவறு. பிரியமானவர்களே, அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னா நம்ம ஒற்றுமையாக அன்பு வெளிப்படுத்த வந்திருக்கிறார். கண்கண்ட பிறனிடத்து அன்பு கூறாத மனுஷன் கண்காண தேவனிடத்து அன்பு கூற முடியாது. வேதம் தெளிவாக, நான் என்னுடைய சொந்த கருத்தை நான் எப்பயுமே சொல்கிறது இல்லைங்க. வசனம் தான். வசனம் பேசும், அது சும்மா திரும்பாது. எனக்கு தெரியும், வசனம் போய் சொல்லாது, வசனம் வெறுமனை திரும்பாது. அழகா பிள்ளை வசனம் சொன்னாங்க, அத்தனை வசனம் வெறுமனை திரும்பாது. தேவகுமாரன் பாவிகளாக நம்மை மீட்பதற்காக வந்தாரே. நம்ம பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோமா? அப்போ நமக்கு அந்த கிறிஸ்மஸ், அதுதான் நமக்கு கிறிஸ்மஸ். நாம் பாவ மன்னிப்பு பெற்று நாம் கிறிஸ்மஸை கொண்டாடணும்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஒருவரை நேசித்து நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடும், அதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். மிச்சபடி ஒருவரை நேசிக்காமல் பகையோட, வெறுப்போட, கசப்போட, கோபத்தோட, சண்டையோட கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னா அது ஆசீர்வாதமே அல்ல. அது ஆண்டவரை கோபப்படுத்துகிற காரியம். மனசில் கோபப்படுத்துகிற, ஆண்டவரை கோபப்படுத்துகிற காரியம். ஆண்டவர் கோபப்படுவார். இன்றைய நாட்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் பார்க்கிற போது மதுபானம் பயன்படுத்துகிறாங்க, களியாட்டங்கள் பயன்படுத்துகிறாங்க, பலவிதமான மோசமான காரியங்கள் பயன்படுத்துகிறாங்க. இப்படி காரியங்களை பயன்படுத்திட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினா அந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். அது சாத்தானுடைய செயல். பிரியமானவர்களே,
அது ஆண்டவரை மீண்டும் மீண்டுமாக சிலுவையில் அறைகிற காரியம் இன்றைக்கு திருச்சபையில் நடைபெற்று கொண்டிருக்கு. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ நடைபெற்று நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புறமதஸ்தான் மதுபானத்துக்கு அடிமையாகி போகிறான்னா அது நமக்கு அப்புறப்பட்ட காரியம். கிறிஸ்தவர்கள் இப்படி செய்கின்ற பொழுது அது தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற அப்படிப்பட்டவர்கள் சாபத்தை அடைவார்கள். அந்த குடும்பம் சபிக்கப்படும். வசனம் நான் சொல்ல வசனம் சொல்லுது. இந்த எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் களியாட்டுகள், எத்தனை கிறிஸ்தவ குடும்பம் ஆட்டம் பாட்டம் மதுபானம் கொண்டாட்டம். ஏன் கிறிஸ்து இல்லைங்க? கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்து பிறப்பு எதுக்கு கொண்டாடணும்? வெஸ்ட் பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்க்கலாமா? இந்த கிறிஸ்தவ வட்டாரங்களில் மதுபானம், களியாட்டுகள், பயங்கரமான கேளிக்கைகள் இன்றைக்கு அன்றைய காலம். அது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களை டான்ஸ் ஆட விடுவாங்க. அதை ஆடும்போது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ரசனையாக இருக்கும். ஆனால் இந்த காலம் வாலிப பிள்ளைங்களை ரொம்ப ஆபாசமாக ஆட விடுறாங்க. சபைகள் ஆட விடுறாங்க. அதை பார்க்குற ஒரு திரள் கூட்ட மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க. வாலிப பிள்ளைங்க ஆபாச நடனங்கள் சபையில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய காரியம் பிரியமானவர்களே. ஆபாசமான ஆடைகளை அணிந்து, சபைக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, ஆடை அணிவதற்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, வசனம் இருக்குது. தகுதியான வஸ்திரம் இல்லாமல் சபைகளில் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்து எல்லாம் நடக்குது. அப்படிப்பட்ட குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஆசீர்வதிக்க மாட்டார். எச்சரிக்கை பிரியமானவர்களே, கடைசி காலம். காலையில் நீ செல்லாது. ஆண்டோடைய வருகை அது சீக்கிரமாக இருக்குது. கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், சந்தோஷம் இல்லாமல் கொண்டாடணும்னு சொல்கிறோம். சந்தோஷம் இல்லாமல் எதுக்கு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடணும்? கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்தியன் உள்ளத்தில் பிறந்திருந்தாருன்னா அது சந்தோஷமாக இருக்கும். அதில் மாற்றம் இருக்காது. கவலைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லமை அவரிடத்தில் இருக்குது பிரியமானவர்களே. கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்மஸ் என்றால் ஆண்டவரை உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு கொண்டாடுவது, ஆண்டவரோடு மகிழ்ந்து கொண்டாடுவது, ஆண்டவருடைய உறவிலே கொண்டாடுவது, ஆண்டவருடைய ஐக்கியத்திலே கொண்டாடுவது. அதுதான் கிறிஸ்மஸ். ஆண்டவருடைய உறவு நம்ம குடும்பத்தில் இருக்கா? நம்ம குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்குதா? ஆண்டவருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்ம குடும்பத்தில் செய்கிற காரியங்களை ஆண்டவரை முக்கியப்படுத்தி நம்ம செய்கிறோமா? அது மிக ஒரு முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. அப்படி செய்தால் அந்த கிறிஸ்மஸ் நமக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் பிரியமானவர்களே. அப்படி நாம் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆண்டவர் விரும்புகின்றார். அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை குறித்து நான் உங்களோட சுருக்கமாக பேசினேன். இப்போ யார் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம்? கிறிஸ்மஸ் எல்லாரும் கொண்டாடிட முடியாதுங்க. ஆண்டவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு பெற்றவன் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவன் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். ஆண்டவருடைய அன்பை ருசித்தவன் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். அதான் அவங்களுக்கு தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு தான் தகுதி இருக்குது. ஆண்டவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார், ஆண்டவருடைய அக்கிரமத்தை மன்னித்திருக்கிறார். அந்த விடுதலை உள்ளவர் கொண்டாடலாம். ஆவியானவரை பெற்றவர்கள் கொண்டாடலாம். நாம் இந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கை நடந்திருக்குதா? இந்த காரியம்லாம் நடக்காமல் நான் கிறிஸ்மஸ் கொண்டாடினா அது அர்த்தமற்ற கிறிஸ்மஸ், ஆசீர்வாதமற்ற கிறிஸ்மஸ். ஆராய்ந்து பார்க்கலாமா? நான் பாவம் மன்னிப்பட்டிருக்கேனா? நான் மனம் திரும்பி இருக்கேனா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? நான் ஆண்டவருடைய உறவுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை தியானிக்கிறேனா? ஆண்டவர் கற்றுக் கொடுத்த கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நான் வழி நடக்கிறேனா? அது முக்கியமாக. அப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் சந்தோஷமாக கொண்டாடலாம். அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும் பிரியமானவர்களே. அந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாம் பிரியப்படுகிறோம் பிரியமானவர்கள். அதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். பிசாசின் ஆளுகளிலிருந்து விடுதலை பெற்றவங்க கொண்டாடலாம். இன்னும் பாவத்திலேயே பாவத்தை அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு நான் கிறிஸ்மஸ் கொண்டாடினா அந்த கிறிஸ்மஸ் ஆசீர்வாதமாக இருக்காது. அது வேதனை தரக்கூடிய கிறிஸ்மஸ் பிரியமானவர்களே. இது ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரம். நான் யாரையும் கண்டனப்படுத்தி குற்றம் சொல்வதற்காக வரவில்லை. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஒப்புக் கொடுக்க ஆண்டோட ஒப்புக் கொடுக்கணும். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவருடைய பிறப்பை கொண்டாடுறது சாதாரணமாக மனிதனால் கொண்டாட முடியாது பிரியமானவர்களே. அவர் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு ஒரு தகுதி இருக்குது பிரியமானவர்களே. வேதத்தில் அநேக தகுதிகளை தகுதிகள், வஸ்திரம் அணிவதற்கு தகுதி இருக்குது, ஊழியம் செய்வதற்கு ஒரு தகுதி இருக்குது. ஒவ்வொரு காரியத்துக்கும் வேதத்தில் தகுதிகள் இருக்குது பிரியமானவர்களே. லூக்கா 9:62 தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவதற்கு ஒரு தகுதி இருக்குது. ஒன்று பல அப்போஸ்தலர் 6:2 ஊழியம் செய்வதற்குரிய தகுதி இருக்குது. ஒவ்வொருவருக்கும் தகுதி வேதத்தில் நம்ம கொடுத்துருக்கு பிரியமானவர்களே. 2 தீமோத்தேயு 3:16 நம்ம நற்கிரியைகள் செய்ய தகுதிகளோடு ஆக வேண்டும் சொல்லி வேதம் அநேக தகுதிகளை குறித்து நமக்கு பேசுகிறது பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்ம கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸ் என்பது வார்த்தை மாம்சமான நாள், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட நாள். எபிரேயர் 2:14 பார்க்கும்போது அவரும் நம்மை போல மாம்சத்தில் அந்த வசனத்துக்கு வாசிக்கலாமா? எபிரேயர் 2:14 வாசிக்க பார்ப்போம்.
பாருங்க, நாம் மாம்சம் ரத்தமாக எப்படி இருக்கிறோமோ அதை போல அவர் மாம்சம் ரத்தம். வசனத்தில் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன போல அவர் ஆதியில் மனுஷனை படைக்கும் போது அவருடைய சாயலாக படைத்தார். அவருடைய சாயலை இழந்த நான் இப்போ என்ன போல அவர் மாறி இருக்காருங்க. என் கஷ்டம் அவருக்கு தெரியும், என் வேதனை தெரியும், என் துக்கம் தெரியும், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்மை போல மனுஷனை மாறி இருக்கா பிரியமானவர்களே. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வசனம் பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கா பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்று நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டோடைய உறவுக்குள்ளே இருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அது இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் மிக ஒரு முக்கியமான காரியம் நம்ம ஆண்டவரை மகிமைப்பட. நான் எது செஞ்சாலும் அது மூலமாக ஆண்டவர் மகிமை. அதான் கிறிஸ்மஸ், அதான் கிறிஸ்மஸ் நாட்களில். கிறிஸ்மஸ் நாட்களில் சபைகளில் ஆண்டவருடைய ரட்சிப்பின் செய்தியை குறித்து அதிகமாக பேச வேண்டும். ஏன்னா அதான் அதுக்காகத்தான் வந்தார், அதுக்காகத்தான் வந்தார் ரட்சகர், அதுக்காகத்தான் வந்தார், ரட்சிக்கத்தான் வந்தார். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார். அப்போ ரட்சிப்பை பற்றி பேசணும். அந்த மேன்மையை குறித்து சபைகள் இந்த நாட்களில் அதிகமாக பேசணும். பேசத்தான் நம்ம மாற்றம் அடைய. ஒரே நாளில் நம்ம மாற்றம் அடைய முடியாது. அந்த செய்திகளை நம்ம அதிகமாக தியானிக்கத்தான் நம்முடைய வாழ்க்கை மாறும் பிரியமானவர்களே. ரட்சிப்பை குறித்து இந்த நாட்களில் நம்முடைய சபைகளில் பேச வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ்க்குரிய அடையாளம் பிரியமானவர்களே. ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்பினால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து ஜனங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் சொல்லி நான் வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த நாட்களில் நடக்கிற சபைகளில் நடக்கிற காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, முதலாவது நான் என்ன சொன்னேன், கிறிஸ்மஸ் என்றால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன். அடுத்து யார் கிறிஸ்மஸ் கொண்டாடலான்னு சொன்னேன். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து. இயேசு யார்? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவருடைய வல்லமை, அவர் யார் என்பது தெரியாமல் நம்மளை ஆராதிக்கிறோம். அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு பேசுவதற்கு பிரியப்படுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவர்னு சொல்லி பார்க்குறோம். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே போகலை, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பின ஆண்டவர். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது உலகத்தை உண்டாக்கினவர், சர்வமும் அவர் மூலமாக உலகத்தை உண்டாக்கினவர். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவர், ஆதியிலே பிதாவோடே இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறார், இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு அதிபதினு சொல்லி பார்க்குறோம். ராஜான்னு சொல்லி அவரை குறித்து நான் பார்க்குறோம் பிரியமானவர்களே. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நான் பார்க்கின்ற பொழுது இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பவர், ரட்சகர். இயேசு ரட்சகர், பாவங்களை நீக்குகிறவர். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர் கொடுத்த வாக்கு தத்துவம், இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்துவம் கொடுத்தாரு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை யாரால் எடுக்க முடியாது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்பட வந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? அவர் எப்படிப்பட்டவர்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாவங்களை மன்னிக்கிறவன்னு சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர்னு சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோமுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிறப்பை நம்ம கொண்டாட போகிறோமுங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி! இயேசு யார்? சர்வ வல்லமை உள்ளவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் எங்கிருந்து வந்தார்? இயேசு எங்கிருந்து வந்தார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறார். அவர் நம்மை போல பிறக்கல பிரியமானவர்களே. வானத்திலிருந்து இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தார்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கன்னிமரியாளிடத்தில் அவதரித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 1:23 அவர் கன்னியின் வயிற்றிலே அவதரித்தார்னு சொல்லி வேதத்தில் பார்க்க பிரியமானவர்களே. இது ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே நமக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே இயேசு எப்படி பிறப்பார், அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும், அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்கும், அவருடைய மரணம் எப்படி இருக்கும், அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி, எல்லாமே வேதத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பிரியமானவர்களே. அதுதான் ஏசாயா சொல்கிற பொழுது இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி சொல்கிறார். கன்னியின் மூலமாக, கன்னியின் வயிற்றில் பாவம் இல்லாதவராக, பரிசுத்தம் உள்ளவராக, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவர் பிறந்திருக்கிறார். நானே என்ன யோசித்து பார்ப்பேன்.
நம்மளாம் பாவம் செய்கிறோமே, இயேசு சுவாமினால ஏன் பாவம் செய்ய முடியல? அவர் என்னை போல மனுஷனாக தானே வந்தார், அப்போ அவர் ஏன் பாவம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி பார்ப்பேன். பார்த்ததில் எனக்கு வெளிப்பட்ட வெளிப்பாடு என்னென்னா, அவர் பரிசுத்த ஆவினால் பிறந்ததுனால அவர் பாவம் செய்ய முடியல. பிரியமானவர்களே, தேவகுமாரன் அதனால் பாவம் செய்ய முடியல. அவர் பரிசுத்த ஆவினால் பிறந்ததுனால பாவம் செய்ய முடியும். நானும் பரிசுத்த ஆவினால் பிறக்க முடியும்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. நானும் பரிசுத்த ஆவியானவர் பிறக்க முடியும், பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் போதிக்கிற போதனை பிரியமானவர்களே. அப்புறம் பாவம் செய்ய வாழ முடியும்னு சொல்லி வேத அடிப்படையில் பறிக்கிறோம் பிரியமானவர்களே. நான் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாடு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவர் கொடுக்கப்பட்டார், அவர் பிறந்திருக்காரு. யார் கொடுத்தது? யார் கொடுத்தா? பிதாவானவர் கொடுத்த. வசனம் என்ன? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான தேவனுக்கு ஒரே ஒரு பேர ஒரே குமாரன் தாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்காருங்க. எதுக்காக வெளிப்படுத்தினாரு? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அழிக்கவா? இல்லை. யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக தம்முடைய குமாரனை அவர் அனுப்பாமல் அவர் மூலமாக உலகம் ரட்சிப்படைவதற்காகவே அவரை அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக உலக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் மூலமாக மனிதன் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும். அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற வேண்டும். அது ஒன்றுதான் பிதாவுடைய நோக்கம். ஆதியில் அந்த இழந்த உறவை புதுப்பிக்கணும், அதான் பிதாவுடைய நோக்கம். அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும். அதை முக்கியத்துவப்படுத்தி நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோமா? அது முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து அன்பு செலுத்தியிருக்கிறார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட அன்பை நாம் எந்த அளவிற்கு ருசிக்கிறோம் என்று சொல்லி நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது நான் என்ன சொன்னேன்? முதலாவது கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தையும் படைத்த தேவகுமாரன் தேவன் மாம்சமானார். அதான் கிறிஸ்துமஸ், அதான் கிறிஸ்து பிறப்பு. தேவன் மாம்சத்தை வெளிப்பட்டிருக்கிறார். எதற்காக வெளிப்பட்டிருக்கிறார்? அந்த வசனத்துக்குள் வாசிக்கலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ண பிறந்திருக்கிறாருங்க. கிறிஸ்து எங்க பிறந்திருக்காருங்க? எனக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் எனக்குள்ள வாசம் பண்ணணும். எனக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணாம எங்கேயோ கிறிஸ்து இருக்கிறாரு அப்படி அல்ல. அவர் எனக்குள்ள வாசம் பண்றாரு, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எனக்குள்ள நிறைகிறாரு. அதாங்க கிறிஸ்துமஸ். அதை நம்ம கொண்டாடுறோம், அது மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். அந்த மகிழ்ச்சி. இரண்டாவது என்ன சொன்னேன்? யார் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம்? ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், ஆண்டவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் மூலமாக பாவ விடுதலை அடைந்தவர்கள், ஆண்டவர் மூலமாக நல்ல சுபாவங்களில் சுபாவங்களை பெற்றவர்கள், ஆண்டவர் மூலமாக மனம் திரும்பியவர்கள் சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடலாங்க. கிறிஸ்துமஸ் அதுதான் சந்தோஷம். எல்லாவற்றையும் எனக்கு அந்த மத்தேயு 6:33 வசனத்தில் முதலாவது நீ ஆண்டவரை தேடு, உனக்கு எல்லாம் தர்றேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்ல வாக்குத்தத்தம் பிரதான வாக்குத்தத்தம் தான். ஆண்டவரை நான் தேடாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி எல்லாம் தர்றேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறவங்க சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லவருடைய பிள்ளைகள். என்ன ஒரு பெருமை நமக்கு அந்தஸ்து கொடுத்துருக்காரு பாருங்க. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் அகிலத்தையும் படைத்த ஆளுகை செய்கிற தேவாதி தேவனுடைய பிள்ளைனா சாதாரணமான காரியமாங்க. சாதாரண ஒரு சீஃப் மினிஸ்டருடைய பிள்ளைனாலே எவ்வளோ ஒரு பெருமை இருக்குது, எவ்வளோ பெருமைப்படுத்துகிறாங்க. அவர் நம்மளை போல மனுஷர் தான். ஆனால் நாம் யாருங்க? அகிலத்தையும் படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகள். எவ்வளோ ஒரு பாக்கியம். இது ருசிக்கணுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு ருசிக்கணும். அது சும்மா வேதம் படிக்கணும், ஜெபிக்கணும், நேரம் சும்மா ருசிக்க முடியாதுங்க. அதுக்கு நம்ம நேரம் செலவழிக்கணும், சும்மா கிடைக்காதுங்க. அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை அனுபவம், அதான் கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, முதலாவது நம்ம சிந்தித்தோம் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன சொல்லி, யார் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து சிந்தித்தோம். நான்காவதாக ஒரு காரியத்தை மட்டும் நாம் சிந்தித்து அவனுடைய வார்த்தையை முடிப்பதற்கு பிரியப்படுகிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மனிதனாக எதிர்க்க உலகத்துக்கு வரணும். அவர் நினச்சிருந்தா சரி, மனுஷன் பாவம் பண்ணிட்டானா, நம்ம பாவத்தை மன்னிக்கிறப்பா போப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவரால் முடியும். ஆனால் அதுக்கு அவர் ஒரு விலைக்கிரையும் கொடுத்துருக்காருங்க. அந்த இதுதான் என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. தேவன் மாம்சத்தில் வந்தது, பாவியாக நேசித்து நான் உன்னை மன்னிக்கிறேன்டா போடா அப்படின்ட்டா அது ஒரு வார்த்தையில் முடிஞ்சு போகும். ஆனால் அதுக்கு ஒரு விலைக்கிரையும் கொடுத்துருக்காரு பாருங்கள்.
அது ஒரு மிக முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு கிடையாது. அவர் தான் ரட்சகர். அவரை தவிர வேறு எந்த மனிதனாலோ யாரோ எந்த தெய்வத்தினாலோ ரட்சிக்க முடியாது. இயேசு ஒருவரே ரட்சகர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே நித்திய ராஜ்யத்திற்கு வழி, நித்திய ஜீவனுக்கு வழி. அந்த வழியை நம்ம தேசத்தில் உள்ள மக்கள் அறியணும். இந்த கிறிஸ்தவத்துடைய சதவீதம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. 1947 கிறிஸ்தவத்துடைய சதவீதம் 3% இருந்துச்சு. இன்றைக்கு 2.5% கீழே போயிடுச்சு. ஏன்? இந்த சத்தியத்தை அறியலை, சத்தியம் விடுதலை ஆக்கலை. சத்தியத்தை தவிர சத்தியமல்லாத சபையில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார், அதை செய்வார், இதை செய்வார், அப்படி செய்வார், இப்படியே பேசி பேசி சத்தியத்தை அறிய விடாமல் பண்ணுகிறார்கள். சத்தியத்தை அறிந்தால்தான் மனிதன் விடுதலை அடைய முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிஞ்சால் தான் விடுதலையாக முடியும். சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்துவே சத்தியம். நானே வழியும் சத்தியம். என்ன அறியுங்கப்பா, இயேசு எப்படி அறிய முடியும்? வேதத்தின் மூலமாக வேதத்தில் தெளிவாக கொடுத்துருக்காரு. அவருடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல், அவருக்கு வருகை எல்லாம் வேதத்தை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம தியானிக்கிறோம், எப்படி தேடுறோம், சபைகளுக்கு எப்படி வர்றோம், நம்ம சபைகள் அது கொடுத்த போதனைகள் எப்படி இருக்குது ஆராய்ந்து பார்ப்ப அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். சும்மா ரட்சிப்பு நிறைவேறாதுங்க, அதுக்கு ஒரு பிரயாசம் எடுக்கணும். ஒரு வேலை பார்க்கணும்னா, ஒரு சம்பாதிக்கணும்னா அதுக்கு நம்ம எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம். ஒரு காரியத்தை சாதிக்கணும் எவ்வளோ பிரயாசப்படுறோம். அதை விட இந்த நம்ம ரட்சிப்பு நிறைவேறணும் பிரயாசப்பட வேண்டும்னு சொல்லி வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. எந்த அளவுக்கு நம்ம அந்த ரட்சிப்பு குறித்து நம்ம சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவத்துடைய போதனை. ரட்சிக்கப்படவும் தான் பரலோகம் போக முடியும். ரட்சிக்கப்பட்டவன் தான் ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற முடியும். ரட்சிக்கப்படாமல் எதுவுமே அடிப்படை போதனை பிரியமானவர்களே. ரட்சிப்பு அடிப்படை போதனை. அதற்காகத்தான் உலகத்துக்கு வந்தார் பிரியமான. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் தெளிவாக சொல்லு. அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். வந்த நோக்கம், முக்கியமான நோக்கம், பாவிகளை ரட்சிப்பினான விடுவிப்பது. எதிலிருந்து விடுவிப்பது? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் ஆளுகையிலிருந்து ஒரு மனிதனால் விடுவிக்க முடியாது. அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து வேண்டும். அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். வந்த அவரை நாம் பெற்றுக்கொண்டோமா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், நல்லது. கிறிஸ்துமஸ் பலவிதமான சாப்பாடுகள், பலவிதமான விருந்துகள், கேக்குகள் எல்லாம் கொண்டாடுறோம். கேரள ரவுண்டு போகிற நல்லது, வாழ்த்து சொல்கிறோம், நல்லது. ஆனால் கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோமா? கொடுத்துட்டார் ஆண்டவர், கொடுத்துட்டார். சொந்த குமாரனை கொடுத்துட்டாரு. கொடுத்த ஆண்டவர் நான் பெற்றிருக்கிறேன்னா, பெற்றிருக்கிற அடையாளம் என் வாழ்க்கையில் காணப்படுதா? மிக ஒரு முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. அதான் மிக ஒரு முக்கியமான காரியம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கார் பிரியமானவர்களே. எதற்காக கொடுத்துருக்காரு? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் அடையணுங்க. அதுதான் அந்த வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எதற்கு கொடுத்துருக்காரு? இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை நாம் அடைவதற்காக. வாசிக்கலாம் அந்த வசனத்தை கூட. எதுக்குங்க அழைச்சிருக்காரு? இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைகிறதுக்கு, அந்த சுவிசேஷத்தினால அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரு பிரியமானவர்களே. அந்த மகிமை, இழந்து போன அந்த மகிமை, தேவ சாயல் இயேசு கிறிஸ்து மூலமாக மீண்டும் திரும்ப தர்றாருங்க. அதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றோம். உலக காரியம் ஒரு குப்பை. பவுல் தெய்வம் சொல்கிறாரு. அவர் எல்லாம் என்னுடைய பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அவருடைய பெருமையெல்லாம் சொல்கிறார். நான் பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயன், பரிசேயன் எல்லாம் அவருடைய பெருமையை பூரா சொல்கிறார். சொல்லிட்டு எல்லாம் எனக்கு என்னங்க குப்பைங்கிறார். எது குப்பை? எல்லாவற்றும் குப்பை. எதுக்கு நஷ்டம் என்றாரு? உயிர்த்தெழுதல் பங்கடைவதற்காக. உயிர்த்தெழுதல், இந்த சரியை உயிரடையணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும். நான் தகுதியை குறித்து ஏற்கனவே சொன்னேன். உயிர்த்தெழுதலுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி? ரட்சிப்பு என்ற தகுதி, தேவனுடைய பிள்ளை என்ற தகுதி. அந்த தகுதியை அடைவதற்காக அவர் எல்லாவற்றையும் குப்பையான்றாருங்க. குப்பை என்றார். பிலிப்பியரில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார். குப்பை. அவ்வளோ மகிமை நான் அடைய போகிறேன் பிரியமானவர்களே. அந்த மகிமையை, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் அடைவதுனா சாதாரண காரியமா? அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் தருகிறார் பிரியமானவர்களே. ஆராய்ந்து பார்ப்போமா? பாவிகளாக வாழ்ந்த நம்ம ஆண்டவர் பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். பாவத்தை மன்னித்திருக்கிறார். ரட்சிப்பு கொடுத்துருக்கார். யாருக்கு ரட்சிப்பு தருவார்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22 வசனத்தில் யாருக்கு ஆண்டவர் ரட்சிப்பு தருவார்? நமக்கு காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு தருவார். சும்மா எல்லாத்துக்கும் தான் ரட்சிப்பு வச்சுக்க அப்படி தர மாட்டாருங்க. ஆண்டவருக்கு காத்து கொண்டிருக்கணும். ஆண்டவருக்காக நம்ம காத்து கொண்டிருக்கணும்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவருக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? அந்த காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் ரட்சிப்பை தருவார்னு சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22 வசனத்திலே அந்த காரியத்தை குறித்து சொல்கிறாரு. நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 22 வசனத்திலையும் அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்கிற காரியத்தை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. நம்ம காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு. எபிரேயர்
5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அடுத்து யாருக்கு ரட்சிப்பு தர்றாரு? நமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ரட்சிப்பு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பாவம் செய்யாத பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும், தேவ உறவுக்காக நீ வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், தியானிக்கணும். இப்படிப்பட்ட போதனைகள் நம்ம கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவர் ரட்சிப்பார். பிரியமானவர்களே, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தருவார்னு சொல்லி வேத அடிப்பில் பார்க்கிறோம். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் தம் வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார்னு சொல்லி நான் பார்க்கணும். பிரியமானவர்களே, நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், என் வழியை நான் ஆராய்ந்து பார்க்கணும். என் வழியை நான் ஆராய்ந்து பார்த்து இந்த வழி ஆண்டவருக்கு பிரியமான வழி தானா, ஆண்டோடைய வழிகளை நான் நடக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருவார். பிரியமானவர்களே, வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த ரட்சிப்பை குறித்து அவர் சொல்கிற போது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்திகளினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினாலும் பகிர்ந்து கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான அந்த வார்த்தை எவ்வளோ அடைமொழி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்காரு, வரங்கள் கொடுத்துருக்காரு, அற்புதங்கள் எவ்வளவு காரியம் ரட்சிப்புக்காக செய்திருக்கிறார். அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. அதை குறித்து நமக்கு ஒரு ஒரு உணர்வு வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் ரட்சிப்பை யாருக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தருவார்? நம்ம காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, ஆண்டோடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர்களுக்கு. அது மட்டுமல்ல, சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் அவருக்கு பயந்தவர்களுக்கு, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கா? ரட்சிப்பு கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பார்க்கும்போது சபைகளில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, ரொம்ப குறைஞ்சி போச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு துணிகரமாக செய்கிறாங்க. காரணம் என்ன? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறலை. ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து அறியலை. மிக ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்லி வேத அடிப்பில் பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம தீமை செய்யாமல் நன்மை செய்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கின்ற பொழுது கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி வேத அடிப்பில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இழந்த சாயலை நாம் மீண்டும் பெறுவதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம தேவ ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விட்டோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை இழந்தோம், அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் தருவதற்காக ஆண்டவர் வந்திருக்கான்னு சொல்லி வேத அடிப்பில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக, முதலாவது என்ன சொன்னேன்? யாருக்கு ரட்சிப்பு? எதற்காக மனிதனாக உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார்னு சொல்லி வேத அடிப்பில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. என்னத்தை இழந்து? ஆண்டவர் என்னத்தை இழந்துட்டாருங்க? ஆண்டவர் என்னத்தை இழந்துட்டாரு? நம்மளை இழந்துட்டார். நான் பாவம் செய்ததுனால ஆண்டவருடைய உறவை நான் இழந்தேன். அவர் சொன்ன நான் உன்னை இழந்துட்டேங்கிறார் ஆண்டவர். அந்த இழந்து போன அந்த உறவை அந்த புதுப்பிப்பதற்காக ஆண்டவர் வந்தான்னு சொல்லி பார்க்க. பிரியமானவர்களே, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவராக சொல்லி வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, அப்படி பாவத்தில் வாழ்ந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். மனுக்குலத்திற்காக பாவத்திற்காக தன்னையே பலியிட்டு நம்மை மீட்டுக் கொண்டிருக்கான்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மூன்றாவதாக ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்து 3ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதியையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டினர். போதும் பாருங்க, எதுக்கு அனுப்பினாரா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். சிறுமைப்பட்டவர்கள்னா என்னங்க? சிறுமைப்பட்டவர்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க. சிறுமைப்பட்டவனா அந்த தமிழ் அகராதியில் பார்க்க சிறுமைப்பட்டவனா அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க. அவங்கள தான் சிறுமைப்படுத்தி வைத்திருப்பாங்க. முதலாளிமார்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க தான் சிறுமைப்படுத்தி வைத்திருப்பாங்க.
என்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்? நம்ம என்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்? பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்ன? நற்செய்தி. நற்செய்தி என்ன? நற்செய்தி என்ன? நற்செய்தி சொல்ல என்ன? நற்செய்தி சுவிசேஷம் தெரியாதா? பாவத்தில் வாழ்கிற மனிதனுக்கு இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார், ரட்சகர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், ரட்சிக்க அதாங்க சுவிசேஷம். என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும், நான் பரிசுத்தமாக வாழ முடியும். எப்போ? ஆண்டவரோடு வாழ்கின்ற பொழுது, ஆண்டவருடைய உறவிலே வாழ்கின்ற பொழுது அப்படி வாழ முடியும்னு சொல்லி, அது மட்டுமல்ல, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, நொறுங்குண்ட இருதயங்களை காயங்களை கட்ட, சிறுமைப்பட்டவர்களை விடுவிக்க, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்ய. எவ்வளோ துயரப்படுறோம், கட்டுண்டு கிடக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நான் சொல்கிறேன், ஆண்டோடைய வார்த்தை, துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்படி ஆறுதல் அடைய முடியும்? ஆண்டோடைய உறவுக்குள்ளாக நான் வருகிற பொழுது, ஆண்டோடைய ஐக்கியத்துக்குள்ளாக நான் வருகிற பொழுது, ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ளாக நான் வருகிற பொழுது ஆண்டோடைய ஆறுதலை பெற முடியும்னு சொல்லி வேதத்தை அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக நல்ல செய்தி, நற்செய்தி, சுவிசேஷம் என்ற நற்செய்தி, நல்ல செய்தி, மனுக்குலத்தின் பாவத்தை போக்குவதற்காக ஆண்டவர் ரட்சகர் வந்திருக்கிறார். பாவ விடுதலை தருகிறார், பரிசுத்த வாழ்வு. அதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்க. இன்னைக்கு என்ன சுவிசேஷம்னு என்ன சொல்கிறாங்க? இயேசு சுவாமி அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், அதில் மாற்றம் இல்லைங்க. ஆனால் சுவிசேஷம் என்பது அதுவல்ல, பாவம். அது ஒன்று தாங்க தடை. ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொள்ளாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. அந்த பாவம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி தடை உண்டு பண்ணுதுங்க. அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நாம் அறிஞ்சிருக்கணும். அவர் எல்லாருக்குமே அற்புதம் செய்வாருங்க, அதில் மாற்றம் இல்லைங்க. ஆனால் இந்த சுவிசேஷம் பாவங்களை மன்னிக்கிற அந்த ரட்சகர், அதற்கு தாங்க சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. வெளியேறப்பட்ட ரத்தம், தேவகுமாரனுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்பட்ட காரணம் என்ன? மனுக்குலத்தின் சர்வ லோகத்தின் பாவம் நிவர்த்தி ஆகணும். அதான் பிரியமானவர்களே, அந்த நற்செய்தி, அதான் நற்செய்தி, அதான் கிறிஸ்தவம், அதான் கிறிஸ்தவம். அதை போதிக்கணும் இந்த நாட்கள்ல. அதை போதிப்பதை விட்டு என்னென்னமோ சொல்றோம் நம்ம. அதை நாம் அறிந்திருக்க வேண்டும், அதை தியானிக்கணும், ரட்சிப்பை தியானிக்கணும். நான் பாவம் பண்ணுறேன்னா எனக்கு உள்ள ஒரு உறுத்தணும். ஐயோ, நான் ஆண்டவருக்கு குரோமசி, அந்த உறுத்தல் இருக்கணும். எப்போ இருக்கும்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்தால் இருக்கும். பரிசுத்த ஆவியானுடைய வேலையே, முக்கியமான வேலையை, பாவத்தையும் நீதியையும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துவது தான் அவருடைய வேலை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவனா ஆட, பாட, குதிக்க, ஓட, கொண்டாட, உழுக, எந்திரிக்க, இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க இன்னைக்கு சபைகளில். ஆனால் இது பார்ப்போமா? பரிசுத்த ஆவியானவர் இப்படி பரிசுத்தமாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சபைகளில். வாந்தி எடுக்கிறாங்க, உழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, என்னென்னமோ காரியங்களாம் செய்கிறாங்க. கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கோங்கிறாங்க. அப்படி அல்ல பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் பெற்றா அவன் பரிசுத்தமாக வாழணும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் பெறுகின்ற பொழுது அவனுக்கு பலன் கிடைக்கிது. என்ன பலன்? சாட்சியாய் வாழக்கூடிய பலன், கர்த்தருக்கு பிரியமாய் வாழக்கூடிய பலன் ஆவியானவர் தர்றாருங்க. அதாங்க கிறிஸ்தவம், அதான் கிறிஸ்து போதிக்கிற போதனை. சிசர்களுக்கு தெளிவாக சொன்னார், நீ பரிசுத்த ஆவியானவர் பெறுகிற வரைக்கும் காத்துருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பின்பாடு நீங்கள் ஊழியத்தில் இறங்குன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்து போயிருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளில், அப்போஸ்தலர் 2:8 பார்க்குறோம், பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாக பொழியப்பட்டு விட்டார். யோவேல் தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்ட காரியம் நிறைவேறி விட்டது. வேதத்தில் உள்ள அத்தனை தீர்க்கதரிசிகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பூமியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்குள்ள வாசம் பண்ணுறார், உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறார். அவர் உணர்த்துகிறார், வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறார். மகனை திரும்பு, அப்படி நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஐயோ என் மகன் பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லி பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, எவ்வளோ வேதம் நமக்கு பொக்கிஷம் கொடுத்துருக்காரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் என்னுடைய வார்த்தையை முடிப்பதற்கு பிரியப்படுகிறேன். யோவான் 10:10 அது ஆண்டவர் வந்து நோக்கத்தை சொல்கிறாரு. ஆண்டவர் எதுக்காக வந்தாரா? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு முன்னாடி என்ன சொல்கிறார்? அந்த வசனம் முன்னாடி சொல்கிறாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க. யாருங்க திருடன்? யாருங்க திருடனா? யாரு?
பிசாசு. பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டான்னா அவனை எப்படியாவது அழிச்சிருந்து தான் அவன் நோக்கம். எப்படியாவது அவன் நித்திய நரகத்துக்கு நேராக தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய முக்கியமான நோக்கம். நம்ம ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டோடைய அன்பை நம்ம ருசிக்க முடியாதபடிக்கு தடை செய்வதுதான் பிசாசுடைய முக்கியமான நோக்கம். அதுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான். அவனுக்கு அந்த அளவுக்கு வல்லமை இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், வேறு ஒன்றுக்கா வரல. வசனம் தெளிவாக சொல்லுதுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லு, நானும் அவைகளுக்கு ஜீவன். என்ன ஜீவனுங்க? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், அழியாத ஜீவன், ஆண்டோடு வாழுகின்ற ஜீவன். அவள் ஜீவன் உண்டாயிருக்கும். அது அந்த ஜீவன் உண்டாயிருச்சுங்க. அது பரிபூர்ணப்பட விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். ஜீவன் உண்டானதோடு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு நாளும் பரிபூர்ணப்பட்டு கொண்டிருக்கணும். நான் ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல, ரட்சிப்பு நிறைவேறணும். ஒவ்வொரு நாள் நிறைவேறி கொண்டிருக்கணும். முடிவு பரியந்த நிலையத்திற்கும் தான் ரட்சிக்கப்படுவான். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு பாவம் பண்ணேன்னா அந்த ரட்சிப்பு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நான் ஆண்டவருடைய உறவுக்குள்ளே வாழணும். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக நான் வாழ்வேன் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்ல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவர்களே. அப்படின்னா இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஜீவன், அப்போ நான் எப்படி இருந்திருக்கேன்? அப்போ ஆண்டவர் சொல்கிறேன், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண. அப்போ நான் எப்போ என்ன நிலைமையில் இருந்திருக்கிறேன்? எப்போ ஜீவன் கொடுக்க முடியும்? சொல்ல முடியுமா? கொஞ்சம் பேசுனீங்கன்னா நான் டக்குன்னு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். அப்போ நான் மரித்தே இருக்கிறேன். மரித்தவங்க தான் ஜீவன் கொடுக்க முடியும். உயிரோடு இருக்கிறதுக்கு ஜீவன் வேணும். நான் மரித்திருக்கிறேன். நான் மரித்தே பிறக்கிறேன், மரித்தே வாழ்கிறேன், மரித்தே நித்திய நரகத்துக்கு நேராக போயிட்டு இருக்கிறேன். அந்த மரித்த நிலையில் இருக்கிற எனக்கு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்குறாருங்க. அவர் ஜீவனை கொடுக்குறாரு. அந்த ஜீவன் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுங்க பிரியமான. அதுதான் கிறிஸ்துவ முக்கியமான போதனையே. அதான் ஜீவன், நித்திய ஜீவன், அழியாத ஜீவன். அந்த ஜீவனை ஆண்டவரை தவிர வேறு யாரும் தர முடியாது பிரியமானவர்களே. நான் அதை ஆண்டவர் இலவசமாக தரங்கிறார். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொருவனும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது பாவத்திலே பிறக்கிறான், பாவத்திலே வாழ்கிறான், பாவத்திலே மறிக்கிறான்னு சொல்லி நான் வேதத்தில் அடிப்படையில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாம் பாவம் செய்ததுனால ஆண்டவருடைய, அதுதான் நம்ம ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனோம். அந்த இழந்து போன அந்த தேவ மகிமையை கொடுப்பதற்காக தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்திருக்கார் பிரியமானவர்களே. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுவதற்காக ஆண்டவர் வந்திருக்கான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அந்த ஜீவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஜீவனை நாம் பெற்று ஆண்டவருடைய உறவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வளரணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு மனிதனாக வந்த நோக்கத்தை குறித்து சொன்னேன். எதுக்காக மனுஷனாக வந்தார்? முதலாவது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அப்போ நான் ரட்சிப்பு பெற்றிருக்கிறானா? நான் பாவி என்ற நன்மையிலிருந்து ஆண்டோடைய பிள்ளை என்ற உறவுக்குள்ளே வந்திருக்கிறானா? அது முக்கியமான காரியம். இரண்டாவது என்ன சொன்னேன்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனசு. என்னத்தை நான் இழந்துட்டேன்? ஆண்டவருடைய உறவை இழந்துட்டேன். ஆண்டவர் என் உறவை இழந்துட்டார். ஆண்டவருடைய சாயலை நான் இழந்து போனேன். ஆதியாகமத்தில் சொன்னேன் நான் உங்களுக்கு. ஆண்டவர் எப்படி படைத்தார்? தேவ சாயலாக என்னை படைத்தார். தேவனுடைய சாயல், அந்த சாயல் நான் என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அந்த நிமிஷமே ஆண்டவருடைய சாயலை அவன் இழந்து போனதை குறித்து வேதத்தில் பார்க்கும். பாவம் உலகத்தில் பிரவேசித்தது குறித்து நான் பார்க்கிறோம். தேவ சாயலை நம்ம அந்த இழந்து போன அந்த தேவ சாயலை மீண்டும் மனிதன் பெறுவதற்காக ஆண்டவரை இயேசு இந்த உலகத்தில் வந்தார்னு சொல்லி நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மூன்றாவது நான் என்ன சொன்னேன்? நித்திய ஜீவன், அழியாத ஜீவனை பெறுவதற்காக, கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. கெட்டுப்போன நம்மை ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் வந்ததன் மூலமாக நாம் பெற்று அனுபவிக்கிற சந்தோஷம், சமாதானம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லை, எபிரேயர் 2:18 அவர் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை பிசாசு சோதிக்கலாம், அந்த சோதனையிலிருந்து அவர் நம்மை தப்பி வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. சோதனையிலிருந்து தப்பி வைப்பதற்காக ஆண்டவர் நம்மை நோக்கி நேசிக்கிறார், நம்ம நோக்கி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம எழுந்திருக்கலாமா? நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் முதலாவது நாம் சிந்தித்தோம், கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம்.
யார் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் இன்றைய நாட்கள் நடைபெறுகிற காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்மஸை எப்படி நம்ம சபைகளை கொண்டாட வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்தோம். எப்படி கொண்டாடணும்? நம்ம கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து நம்ம சபைகள் அதிகமாக பேசணும். கிறிஸ்து தருகிற பாவ விடுதலை குறித்து விழிப்புணர்வு சபைகள் மக்கள் ஊட்டணும். அப்படிப்பட்ட ஒரு பாரம், ஒரு தரிசனம் நம்ம ஒவ்வொருவருக்கும் உருவாகணும். அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக இயேசு யார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இயேசு தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஒரே பேரான இந்த குமாரன் உலகத்துக்கு கொடுத்து நம்மளுக்கு அன்பு செலுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து சிந்தித்தோம். கடைசியாக ஆண்டவர் எதற்காக மனிதனாக உலகத்துக்கு வந்தார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆண்டவர் உலகத்துக்கு வந்த நோக்கம் நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை ஒரு பிள்ளையாக மாற்றுவதற்காக, நம்ம நித்திய ஜீவனை தருவதற்காக ஆண்டவர் உலகத்தில் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்து ஆண்டவருடைய உறவுக்குள்ளே, ஆண்டவருடைய ஐக்கியத்தில், ஆண்டவருடைய பிரசனத்தில் இன்னும் வளருவதற்கு நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தருகிற சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பாவ விடுதலை சந்தோஷத்தை, பரிசுத்தத்தின் சந்தோஷத்தை, நித்திய ஜீவனை குறித்த சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிப்பதுதான் கிறிஸ்துமஸ். அந்த சந்தோஷத்தை நாம் எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, நமக்கு உணர்வுள்ள ஒரு இருதயம் வேண்டும். நோவா காலத்து மக்களை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கின்ற பொழுது அவர் உணர்வு இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். மத்திய 24:39 வசனத்தில் ஆண்டவர் எவ்வளவோ எச்சரித்தார். எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த போது உலகத்தை அழித்து போட்டார். பிரியமானவர்களே, உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை நம்மாலே தர முடியாது, ஆண்டவர் தான் தரணும். அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தர ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நாமே சிந்தித்து பார்ப்போம். நாம் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் எப்படிப்பட்ட கிறிஸ்மஸாக நாம் கொண்டாடுகிறோம்? ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பெற்றிருக்கிறோமா? அவரை அனுபவிக்கிறோமா? அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் அன்புள்ளவர்களாக வாழ்வதற்காக, தாழ்மை உள்ளவர்களாக வாழ்வதற்காக, பிறரை நேசிப்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் அவரை போல தாழ்மை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பிறர் நேசிக்கிறவர்களாக வாழ்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒப்புக் கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். உடைய வார்த்தையுடைய மகத்துவங்கள், நீ பிறந்த நோக்கத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். சுவாமி, மனுக்குலம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், மனுக்குலம் தெய்வத்தோடு சேர வேண்டும், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருடைய சொந்த குமாரனையே எங்களுக்கு அனுப்பினீங்களாப்பா. உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக எங்களுடைய பாவங்களையெல்லாம் எங்களை கழுவி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாக எங்களை மாற்றினீங்களா ஆண்டவரே, நீதிமானாய் மாற்றினீங்களா ஆண்டவரே, பரிசுத்தவானாய் மாற்றினீங்களா ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீ உங்களுடைய குமாரனை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய குமாரனை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றதோடு மட்டுமல்ல ஆண்டவரே, அதை நாங்கள் அநேகருக்கு அறிவிக்கின்ற சபையாக சபை உருவாகட்டும் ஆண்டவரே. எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால வருகிற அந்த மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான விடுதலையை, மெய்யான சமாதானத்தை ஆண்டவரை அவர்களுக்கும் அறிவிக்க ஆண்டவர் இந்த சபை உருவாகட்டும் ஆண்டவர். சபைகள் எழும்பட்டும். இந்த நாட்டில் சபைகள் எழும்பி கர்த்தருடைய அன்பை அறிவிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம். உங்களுடைய வருகைக்குரிய அடையாளங்கள் அத்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, நீ ராஜாவாய் இந்த பூமியை நியாயத்திற்கு வரப்போறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும். அப்படியாய் நீ ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. சபைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் பேர்பெறாய் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பாதத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவருடைய அடியுடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். ஆவியான ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இடைப்படுகிறேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக அருமையான போதரையாவுக்காக, அம்மாவுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவனை பார்த்து ஜெபிக்கிறோம். இன்னும் சபையை கர்த்தருடைய ஆண்டவருடைய வழிகளிலே நடத்துவதற்கு சிறப்பான ஞான வரங்களை இன்னும் அதிகமாக தர வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். சபைகள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். சபைகள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, சபைகளை பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையோடு, அன்போடு, ஐக்கியத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எங்களையும் பாதுகாத்ததுக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் உடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய பலன் கொடுங்க. ஆசீர்வதிங்க. துதிக்க நம்ம மிக செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.